அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் மின்புற்றிருக்கு இறைவனை வணங்குறாங்க. ட்ரெண்டிங்கில் இந்த திருநாய்கள் பற்றிய சமாச்சாரம் ஓடிட்டே இருக்குது. சில தரப்பு வளர்க்கணும், அது இது பண்ணக்கூடாதுன்றாங்க. சில தரப்பு இப்போ அரசாங்கம் கூட எல்லா நாய்களையும் கொல்லணும்லாம் எதுவுமே சொல்லலையே. அந்த நாய்களை ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதுங்களுக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி அமைச்சு கவர்மெண்ட்டு அதுக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கள். அதுங்களுக்கு ஒரு கருத்தடை அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கள், அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏன்னா பல பேர் இதில் ரொம்ப பாதித்து கஷ்டப்பட்டு நிறைய ராபிஸால் அவஸ்தைப்படுறாங்கன்றதால இதை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாரும் கேட்குறாங்க, அதாவது எதையுமே தொல்லை பண்ணாத மீன்கள், ஆடு மாடெல்லாம் மனுஷன் வெட்டி வெட்டி சாப்பிட்றானே, இந்த மாதிரி தெருநாய்களுக்கு மட்டும் யாருமே சப்போர்ட் இல்லையான்னு. அந்த அந்த உயிரினங்கள்லாம் யாரையும் தொல்லை பண்ணுறது இல்லை. சில பேர் அது நான்வெஜ் பிடிக்கிறவங்க அதை சாப்பிட்றாங்க. அதுக்கு இதெல்லாம் அதுக்காகலாம் எதுவும் நம்ம செய்ய முடியாது. இது திருநாய்கள் ரொம்ப பேரோட உயிரோட விளையாடுது. நேற்று கூட ஒரு கை குழந்தை, தொட்டிலில் படுத்திருந்த கை குழந்தைய கூட கடித்து தூக்கிட்டு போயிடுச்சு. அது பசியால் தான் அப்படி செய்யுது. அது சயின்டிஃபிக்கலாக அது நல்லாவே தெரியுது. சைக்கலாஜிக்கலாக ஒரே ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்சது என்ன நினைக்கிறேன்னா, ரேஷன் அரிசி கூட வேணுன்றவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்ச பேருக்கெல்லாம் கவர்மெண்ட்டே ஒரு நல்ல பெரிய ஒரு ஆலோ பிளாக் கல் வச்சு பெரிய ஷெல்டரை அமைச்சு ஒரு தெருவில் இருக்க நாய்களையும் கொண்டு போய் அங்கே வச்சு அந்த ரேஷன் அரிசி சாப்பாடை வடித்து அதுங்களுக்கு கொஞ்சம் போட்டால் கூட உயிரை காப்பாற்றலாம். அதை செய்வாங்களா அரசாங்கம்?